ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1749வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 9ஆம் பத்தின் 4ஆம் திருமொழி, திருப்புல்லாணி திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய திருமொழி. அதன் 3வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். எம்பெருமான் திருத்துழாயை அணிந்த அழகிலே ஆசைப்பட்டு நின்ற என்னை விட்டு அவன்பால் சென்ற எனது நெஞ்சம் என் செவ்வி அழியும் என்று அழியாமல் எம்பெருமானிடமே நிற்கிறது. என் இதயம், என் நெஞ்சம் அவனிடம் சென்றது, அங்கேயே நிற்கிறது. நெஞ்சையும் இழந்து வருந்தும் என் நோயை எம்பெருமானிடம் அறிவியுங்கள் என்று இந்த பாடலிலே கூறுகிறாள் பரகால நாயகி. முன்பாடலிலே என்னுடைய உடம்பின் நோயை எம்பெருமானுக்கு அறிவியுங்கள் என்று சொன்னாள். பசலை நோய், என் உடம்பு பொன் பயந்தது, அதை அறிவியுங்கள் என்று சொன்னாள். இந்த பாடலிலே என் உள்ளத்தின் துயரை அறிவியுங்கள் என்று சொல்லுகிறாள். வவ்வி துழாயதன் மேல் சென்ற தனி நெஞ்சம் செவ்வி அறியாது நிற்கும் கொல். வவ்வி துழாயதன் மேல் சென்ற தனி நெஞ்சம் செவ்வி அறியாது நிற்குங்கள். நித்திலங்கள் பொவ்வத் திரையுளவு புல்லாணி கைதொழுதேன். நித்திலங்கள் பொவ்வத் திரையுளவு புல்லாணி கைதொழுதேன். தெய்வச் சிலையார்க்கு என் சிந்தை நோய் செப்புமினே. தெய்வச் சிலையார்க்கு என் சிந்தை நோய் செப்புமினே என்கிறார் பரகால நாயகி. இந்த பாசுரத்தில் தான் தெய்வச் சிலையார் என்கின்ற எம்பெருமானின் மூலவரின் பெயர் இந்த பாசுரத்தில் மட்டும்தான் சொல்லப்படுகிறது. தெய்வச் சிலையார் புல்லாணி என்ற எல்லா பாசுரங்களிலும் வருகிறது, ஆனால் பெயர் இந்த பாசுரத்தில் மட்டும்தான் சொல்லப்படுகிறது என்பதை குறித்து கொள்ளலாம். வவ்வி என்றால் பிடித்து கொண்டு, வவ்வி துழாயதன் மேல் சென்ற தனி நெஞ்சம் செவ்வி அறியாது நிற்குங்கள். என்னுடைய செவ்வி அறியாமல் நிற்குமா? நித்திலங்கள் பவ்வத் திரையுளவு புல்லாணி கைதொழுதேன். தெய்வச் சிலையார்க்கு என் சிந்தை நோய் செப்புமினே. நித்திலங்கள் என்றால் முத்துக்கள். முத்துக்களை கொண்டு வந்து அந்த அலைகள் கரைகளிலே சேர்க்கின்றன. அப்படிப்பட்ட திருப்புல்லாணி என்பது பொருள். துழாயதன் மேல் வவ்வி, திருத்துழாய் மாலையின் மேலே அதை பிடித்து கொண்டு, துழாயதன் மேல் வவ்வி திருத்துழாய் மாலையின் ஒரு மூலையை பிடித்து கொண்டு தனி சென்ற நெஞ்சம், என்னை விட்டுவிட்டு தனியாக எம்பெருமானிடம் சென்ற என் மனம் செவ்வி அறியாது நிற்குங்கள். என் அழகு அழியுமே என்பது அறியாமல் அங்கேயே நிற்குமோ? வரவில்லையே, அங்கே நிற்கிறதே. நித்திலங்கள் பொவ்வத் திரையுளவு, முத்துக்களை கொண்டு வந்து கடல் அலைகள் மோதிக்கொண்டிருக்கின்ற, கரையிலே சேர்த்து கொண்டிருக்கின்ற புல்லாணி கைதொழுதேன். திருப்புல்லாணியை வணங்கினேன். என் சிந்தை நோய் தெய்வச் சிலையார்க்கு செப்புமினே. அப்படிப்பட்ட என்னுடைய மன துயரத்தை புல்லாணியில் உகந்து எழுந்தருளியிருக்கும் தெய்வீகமான வில்லையுடைய எம்பெருமானுக்கு தெரிவியுங்கள். அவன் பெயர் தெய்வச் சிலையார், ஆனால் பொருள் சொல்லும்போது தெய்வீகமான வில்லையுடைய ராமபிரான் அவனுக்கு தெரிவியுங்கள் என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். வவ்வி துழாயதன் மேல் சென்ற தனி நெஞ்சம் செவ்வி அறியாது நிற்கும் கொல். நித்திலங்கள் பொவ்வத் திரையுளவு புல்லாணி கைதொழுதேன். தெய்வச் சிலையார்க்கு என் சிந்தை நோய் செப்புமினே. தலைவனது திருத்துழாய் மாலையை பற்றி கொண்டு புறப்பட்டு சென்ற எனது தனியான மனமானது முறையறியாமல் அந்த இடத்திலேயே தாமதித்திருக்குமோ? கடல் அலைகளில் முத்துக்கள் உலாவ பெற்ற திருப்புல்லாணியை கையெடுத்து தொழுதவளான என்னுடைய மனநிலையை திவ்யமான வில்லையுடைய பெருமாளுக்கு பறவைகளே சொல்லுங்கள் என்கிறார். முன்பாட்டில் உள்ள புள்ளினங்காள் என்ற விழியை இந்த பாட்டிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். புள்ளினங்காள் என்று அழைத்து சொல்வதாக பொருள்.
தனது சிந்தை நோயை அங்கே சென்று சொல்லுமாறு புள்ளினங்களை தூது விடுகிறாள் பரகால நாயகி. தலைவன் பிரிந்து போகிற போதே அவன் தோளில் சாத்தி கொண்டிருந்த திருத்துழாய் மாலையிலே ஒரு நுனியை பிடித்து கொண்டு என்னை விட்டு தனியே சென்ற எனது நெஞ்சானது இன்னமும் கூட திரும்பாமல் அங்கேயே நிற்கின்றதே, இப்படியும் செய்யுமோ என் மனம்? திருப்புல்லாணியை தொழ வேண்டும் என்று அழகாக ஆசைப்பட்டேன். அந்தோ அதற்கு பலனாக தீராத சிந்தை நோயை அல்லவா நான் பெற்றேன், சீராத மனநோயை அல்லவா பெற்றிருக்கிறேன். இப்படி நான் மனோவியாதி அடைந்து துடிக்கிறேன் என்பதை புள்ளினங்காள் கையும் வில்லுமாக நிற்கும் அவருக்கு சொல்லுங்கள், எம்பெருமானுக்கு சொல்லுங்கள், பெருமாளுக்கு சொல்லுங்கள். துழாய் அதன் மேல் சென்றது என் நெஞ்சம் என்று சொன்னது திருத்துழாய் மாலையே தான் இடைவிடாமல் சிந்தித்து கொண்டு ஈடுபட்டிருக்கிறமையை சொன்னவார். தன்னை பிரிந்து நெஞ்சு போய்விட்டது என்பது அசம்பாவிதம் அல்லவா? நெஞ்சு போய்விட்டதென்றால் வார்த்தை சொல்ல முடியுமா? முடியாதே. நெஞ்சு நினைத்ததை அல்லவா வாய் சொல்லும். நெஞ்சு நினைக்க வேண்டும், அப்போதானே சொல்ல முடியும். வவ்வி துழாயதன் மேல் சென்றது தனி நெஞ்சம் என்று இப்போது சொல்லுகிற பரகால நாயகி நெஞ்சை இழந்திருந்தவள் என்று எப்படி எடுத்துக்கொள்ள முடியும், ஒத்துக்கொள்ள முடியும்? நெஞ்சோடு கூடியிருந்துதானே இந்த வார்த்தை சொல்லி இருக்க வேண்டும். அப்படி இருக்க சென்ற தனி நெஞ்சம் என்று சொல்வது எப்படி பொருந்தும் என்று சந்தேகப்பட வேண்டியதில்லை. தம்மை காட்டிலும் நெஞ்சை வேறுபடுத்தி சொல்லுதல் ஒரு சமத்காரமான சிறப்பான கவி மரபாகும். நெஞ்சிடம் சொல்லுவது தான் தானே நெஞ்சு என்ற இது இல்லாமல் நெஞ்சை அழைத்து உபதேசம் செய்வது ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அல்லவா? இதெல்லாம் ஒரு சிறந்த கவி மரபு. திருத்துழாய் மாலை அணிந்த திருமார்பிலே அணையப் பெற வேண்டும் என்கின்ற ஆசையே தமக்கு அதிகரித்திருக்கின்றபடியை சொல்லுகிறார் ஆழ்வார். நிற்குங்கொல் என்பதனால் இந்த வீணான ஆசை எதற்கு? அந்த இருள் தருமா ஞாலத்தின் சுவாபத்தினால் இந்த ஆசை மாறி உண்டியே உடையே உகந்தோடு இம்மண்டலத்தாருடைய ஆசையே நமக்கு உண்டானால் ஒருவாறு பொழுதை போக்கி தரித்திருக்கலாமே என்பதாக தொனிக்கும். தெய்வச்சிலையார்க்கேன் சிந்தை நோய் செப்புமின். சீதையின் சிந்தை நோயை தவிர்ப்பதற்கென்றே வில் பிடித்து நிற்கும் அவர் அந்த வில்லை கொண்டே என் சிந்தை நோயையும் தவிர்க்கும்படி சொல்லுங்கள் என்கிறாள் பரகால நாயகி. இனி இந்த வியாக்கியான சக்கரவர்த்தி, இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். வவ்வி துழாயதன் மேல் சென்ற தனி நெஞ்சம். என் தலைவன் பிரிந்து போகும்போது அவன் தோளிலிட்டதொரு மாலையிலே ஒரு தலையை பிடித்து கொண்டு போயிற்று எனது நெஞ்சம். தலைவனிடம் நெருக்கத்தை கொண்டு தன் தலைவியாகி என்னை உதறிவிட்டு போய்விட்டது அந்த நெஞ்சு. செவ்வி அறியாது நிற்குங்கள். நம்முடைய நெஞ்சம் தலைவன் இருக்கும் இடம் சென்று அங்கே இருப்பதனால் பயனில்லை என்று ஆசையற்று வந்தால் அல்லவா தலைவி உயிரை விடக்கூடும் என்று கருதி இங்கு வந்தால் தலைவி இறந்து விடுவாள் என்று ஒருவேளை வாராமல் அங்கேயே நிற்கிறதோ? செவ்வியறியாது நிற்குங்கள். நித்திலங்கள் பவ்வ திரையுளவு புல்லாணி கைதொழுதேன். பிறவி முத்தம் நெடுமணல் மேல் கொண்டு வெண்திரை புறவி என்ன புதம் செய்து வந்து புல்லாணி தொழுதும் எழு என்று சென்ற திருமொழியிலே 8ஆம் பாசுரத்திலே நாம் அனுபவித்திருக்கிறோம். அந்த முத்துக்களை எல்லாம் அந்த நெடுமணல் மேல் கொண்டு வந்து தள்ளுகிறது அந்த கடல். வெண்திரை புறவி, அந்த ஒரு குதிரை ஓடுவது போல அந்த அலைகள் அப்படியே கொண்டு வந்து தள்ளுகின்றது. அப்படிப்பட்ட புல்லாணி என்று ஏற்கனவே நாம் அனுபவித்திருக்கிறோம். அதுபோல இங்கே நித்திலங்கள் பவ்வ திரையுளவு புல்லாணி கைதொழுதேன். தெய்வச்சிலையார்க்கு என் சிந்தை நோய் செப்புமினே. ஒரு தலைவியினுடைய உள்ளத்துயரை போக்க வேண்டும் என்பதற்காகவே வில்லை ஏந்திய எம்பெருமானுக்கு என்னுடைய உள்ளத்துயரையும் அறிவியுங்கள். சீதாபிராட்டி இருந்தது போல எம்பெருமான் முறையாக வந்து செயல்படுவான் என்று ஆறியிருக்க மாட்டாள் இந்த தலைவி. அதனாலே சென்று இந்த தலைவியின் துயரையும் போக்க வேண்டும் என்று பெருமாளிடம் சொல்லுங்கள். தெய்வ சிலையை கையிலே இருக்கு திவ்யமான
வில்லை ஏந்திய பெருமாளிடம் சொல்லுங்கள் என்று பரகால நாயகி கூறுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். வவ்வி துழாயதன் மேல் சென்ற தனி நெஞ்சம் செவ்வி அறியாது இருக்குங்கள், நித்திலங்கள் பவ்வத் திரையுளவு பொல்லாணி கைதொழுதேன், தெய்வச் சிலையார்க்கு என் சிந்தை நோய் செப்புமினே. சீதா பிராட்டிக்காக அவன் அந்த சிலையேந்தி வந்து இங்கே நின்று திருப்புல்லாணியிலே இருந்து சரணாகதி செய்து சேது அணை கட்டி சென்று காத்தான் அல்லவா, அது மாதிரி நானும் இருக்கிறேன், என் சிந்தை நோயை காக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் புல்லினங்காள் என்று அழைத்து சொன்ன இந்த பாசுரம் அற்புதமான பாசுரம். வவ்வி துழாயதன் மேல் சென்ற தனி நெஞ்சம் செவ்வி அறியாது நிற்குங்கொல், நித்திலங்கள் பவ்வத் திரையுளவு புல்லாணி கைதொழுதேன், தெய்வச் சிலையார்க்கு என் சிந்தை நோய் செப்புமினே என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருப்புல்லாணி எம்பெருமான் ஆதி ஜெகநாத பெருமாள் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.